வணக்கம், வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. ஹிஸ்ட்ரியில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் குப்தாஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் குப்தாஸோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் அரசர்கள் பத்தி பார்த்தோம். அடுத்ததா அவர்களோட நிர்வாக முறை, பொருளாதாரம், வணிகம், கலை, பண்பாடு இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா குப்தர்களோட நிர்வாக முறை. ஓகேவா, குப்தர்களோட ஆட்சியில அரசியல் எப்படி இருந்துச்சுன்னா படிநிலைகள், ஒவ்வொரு படிநிலைகளா இருந்துச்சு. அரசர்கள் என்னென்னா மகாராஜாதி ராஜா, பரம பட்டாரகா, பரமேஸ்வரா இந்த மாதிரி பட்டங்கள் எல்லாம் ஏற்றிருக்காங்க. ஓகேவா, குப்த அரசர்கள் என்னன்னா மகாராஜாதி ராஜா, பரம பட்டாரகா, பரமேஸ்வராங்கிற பட்டங்கள் எல்லாம் ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பரம தெய்வத, ஓகேவா, அப்படின்னா கடவுளின் பரம பக்தன்னு அர்த்தம். அதே மாதிரி பரம பாகவதனா வாசுதேவ கிருஷ்ணனோட பரம பக்தன். ஓகேவா, நல்லா பாத்துக்கோங்க. பரம தெய்வதனா கடவுளின் பரம பக்தன், பரம பாகவதனா வாசுதேவ கிருஷ்ணனோட பரம பக்தன். இந்த மாதிரி அடைமொழிகளை தனக்கு வச்சுக்கிட்டு கடவுளோட இணைத்து கொண்டுட்டாங்க. ஓகேவா, சோ அடுத்து இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் கல்வெட்டுல சமுத்திரகுப்தரை என்னன்னு குறிப்பிட்டிருப்பாங்கன்னா புருஷான் குறிப்பிட்டிருப்பாங்க. புருஷானா அனைவருக்கும் மேலானவர், அதாவது கடவுளோட ஒப்பிடுறாங்க. அலகாபாத் கல்வெட்டுல யாரு இருப்பாரு, சமுத்திரகுப்தரை புருஷா அனைவருக்கும் மேலானவர்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது அமைச்சர்கள் அதிகாரிகள். எதுனா முத்திரைகள், கல்வெட்டுகள், இதுல எல்லாம் அதிகாரிகளோட படிநிலைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதுல அமத்தியாங்கிற சொல் பாத்தீங்கன்னா பல முத்திரைகள்ல இருந்திருக்கும். அவரோட ஹெட், அமத்தியாவோட ஹெட் குமாரமத்தியா. ஓகேவா, என்பது அமத்தியாக்கள்ல மிக முக்கியமான பதவியா கருதப்படுது. அமத்தியாவிலே மிக முக்கியமான பதவி என்ன, குமாரமத்தியா. ஓகேவா, இது யார் யாருக்கு அந்த பதவி கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அரசர்களோட தொடர்பு உள்ளவங்களுக்கு, ரிலேஷன்ஸ்க்கு, அரசுக்குள்ள இளவரசர்களின் தகுதிக்கு சமமானதாக இந்த பதவிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது ஒரு லிச்சாவி முத்திரை லிச்சாவியர்களின் பட்டமேற்பு விழாவிற்கான புனித குலத்திற்கு பொறுப்பான ஒரு குமாரமத்தியா பற்றி குறிப்பிடுறது. ஓகேவா, லிச்சாவி முத்திரைங்கிறது யார பத்தி, ஒரு குமாரமத்தியாவை பத்தி அந்த லிச்சாவி முத்திரையில குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி குமாரமத்தியா பொறுப்புல உள்ளவங்க சில சமயம் வேறு சில கூடுதல் பொறுப்புகளையும் வகித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல ஹூனர்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. ஹூனர்கள் அவங்க தோற்றம் எங்க அப்படின்னு சொல்லி உறுதியா தெரியல. அவங்க ரோமானிய வரலாற்றால டாசிடஸ்னின் கூற்றுப்படி அவர்கள் காஸ்பியன் கடல் அருகில் வாழ்ந்த பழங்குடிய இனக்குழுக்கள் சொல்லியிருக்காரு. அவரோட ஹீனர்களோட தலைவர்கள் யாருன்னா அட்டிலா. ஓகேவா, பதவி பெயர்கள் பத்தி பார்த்துட்டு இருந்தோமா. இப்போ அலகாபாத் பிரசஸ்தியை, அதாவது மெய்கீர்த்திங்கிறது புகழுரை கல்வெட்டு. இது யார் எழுதியிருப்பா, ஹரிசேனர் எழுதியிருப்பாரு. அதுல குமாரமத்தியா, சந்தி விக்ரஹிகா, மகா தண்ட நாயக்கா இதெல்லாம் ஹரிசேனர் இந்த மாதிரி பட்டங்களை கொண்டிருக்காரு. ஓகேவா, சோ குமாரமாத்தியாங்கிறது ஒரு பொறுப்பை மட்டும் ஏத்திருக்க மாட்டாங்க, சில சமயங்கள்ல கூடுதல் பொறுப்பும் வகித்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அந்த எடுத்துக்காட்டு ஹரிசேனர் குமாரமத்தியா பதவியையும் சந்தி விக்ரஹிகா, மகா தண்ட நாயக்கா ஆகிய மூன்று பட்டங்களையும் யாரு பெற்றிருப்பா, ஹரிசேனர் வகித்திருப்பார். ஓகேவா, அடுத்தது அமைச்சர் குழு பத்தி எதுல சொல்லியிருக்காங்கன்னா அலகாபாத் கல்வெட்டுல சபாங்கிற ஒரு குழு பத்தி அலகாபாத் கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது நீதித்துறை, ராணுவம் இதுல பொறுப்பு வகித்திருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா தண்டநாயக்கா,
மகா தண்டநாயக்கான்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. நீதித்துறை, ராணுவம் இவங்கெல்லாம் தண்டநாயக்கா, மகா தண்டநாயக்கான்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஓகேவா? ஒரு முத்திரை, ஒரு சீல, அதுல அக்னிகுப்தர்ங்கிற மகா தண்டநாயக்கா பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஒரு முத்திரையில அக்னிகுப்தர், ஓகேவா, அக்னிகுப்தர்ங்கிற மகா தண்டநாயக்கா பத்தி பேசப்பட்டிருக்கு. அதேதான் மேல பார்த்தோம். அலகாபாத் கல்வெட்டு 3 மகா தண்டநாயக்காகளை குறித்து கூறுகிறது. ஓகேவா? இது எல்லாமே, இந்த பதவிகள் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா வாரிசு உரிமையா, ஓகேவா, தந்தை மகன் சொல்லி வாரிசு உரிமையா வருவதுதான் இந்தந்த பதவிகள். ஓகேவா? இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா மகா அஸ்வபதி. மகா அஸ்வதினா குதிரைப்படை தலைவர். இதுவும் இருந்திருக்கு குப்த பேரரசுல. அடுத்தது பேரரசோட பிரிவுகள் பாத்தீங்கன்னா, குப்த பேரரசு என்னன்னா தேசம் அல்லது புக்தி அப்படின்னு சொல்லி மாநிலங்கள், அதாவது பிராந்தியங்கள், மாநிலங்கள்னு பிரிக்கப்படுது. குப்த பேரரசு என்ன, தேசம் புக்தின்னு மாநிலங்களா பிரிக்கப்படுது. அந்த மாநிலங்களை ஆள்பவர்களுக்கு பேர் என்னன்னு அழைக்கப்படுது, உபாரிக்கா. ஓகேவா? உபாரிக்காங்கிற ஆளுநர்களால் இந்த தேசம் அல்லது புக்திங்கிறது நிர்வகிக்கப்படுது. உபாரிகாக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசரால் நேரடியாக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. உபாரிகாக்கள் நிர்வாக அதிகாரத்தோடு யானைகள், குதிரைகள், வீரர்கள் என்று ராணுவ நிர்வாகத்தையும் கையில் வைத்திருந்தாங்க. ஓகே, நிர்வாக அதிகாரத்தோடு யானை, குதிரை, இந்த மாதிரி வீரர்கள் போன்ற ராணுவ நிர்வாகத்தையும் அவர்கள் தன் வசம் வைத்திருந்திருக்காங்க. ஓகே, தாமோதர் செப்பேடு. ஓகேவா? 3 உபாரிக்காக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக குறிப்பிடுகிறது. ஓகேவா? சோ என்ன தெரியுது, தாமோதர் செப்பேட்ல 3 உபாரிக்காக்களுக்கு மகாராஜாக்கு ஈக்குவலான பட்டம் இருந்ததாக குறிப்பிடுவதன் மூலம் நிர்வாகத்தில் இவர்களுக்கு இருந்த உயர்நிலை, சோ அரசர்களுக்கு ஈக்குவலா இருந்திருக்காங்கன்னு சொல்லி தாமோதர் செப்பேடு மூலமா தெரிய வந்திருக்கு. குப்தா ஆண்டு 165 அப்படின்னு தேதி குறிப்பிடப்பட்டுள்ள புத்த குப்தரோட ஏரான் தூண் கல்வெட்டு காலிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்று மகாராஜா சுரேஷ் மீ சந்திரா என்பவரை குறிப்பிடுகிறது. ஓகே, கேவா ஏரான் கல்வெட்டு யார பத்தி குறிப்பிடுது, லோகபாலாங்கிற மகாராஜாவை பத்தி குறிப்பிடுது. அடுத்தது ஓகேவா, குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தின்னு பிரிக்கப்படுதா, அதுக்கப்புறம் என்ன, ஓகேவா, இது குப்த பேரரசல். அடுத்தது என்னன்னா மாநிலங்களுக்கு கீழே விஷ்யபதி அப்படிங்கிற அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்படுது. இது என்னன்னா விஷ்யா அப்படின்னு அழைக்கப்படுது. விஷ்யாவை ஆள்றவங்க யாரு, விஷயபதி. விஷயபதிகள் யாரு, பொதுவாக மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுறவங்க தான் விஷயபதிகள். அதுக்கப்புறம் மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா கீழ் விதி, பூமி, பதகா, பீடான்னு 4 விதமா நிர்வாக அலகுகள் பிரிக்கப்படுது. சோ கிராம மட்டத்துல பாத்தீங்கன்னா கிராமிகா, கிராம் அத்தியஷா இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புத்தகுப்தர் காலத்தோட தாமோதர்பூர் செப்பேடு என்ன சொல்லுது, மகாதாராங்கிறவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரனா. அஷ்டகுல அதிகாரனானா 8 உறுப்பினர்களை கொண்ட குழு. ஓகேவா? இது பத்தி குறிப்பிடுது. என்ன குறிப்பிடுது, புத்தகுப்தர் காலத்து தாமோதர் செப்பேடு. ஓகேவா? அடுத்து ராணுவம் பாத்தீங்கன்னா முத்திரை கல்வெட்டுல எல்லாம் என்ன இருக்குன்னா பாலாதி கிருத்தியா, மகா பாலாதி கிருத்தியாங்கிற ராணுவ பதவிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாலாதி கிருத்தியானா என்னன்னு பாத்தீங்கன்னா காலற்படை, மகாபாலாதி கிருத்தியான்னு பாத்தீங்கன்னா குதிரைப்படை தளபதி. சோ பாலாதி கிருத்தியானா காலற்படை, மகாபாலாதி கிருத்தியாங்கிறது குதிரைப்படை தளபதி. வேற என்னென்ன பதவிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா மகா பிரதிஹரா. ஓகேவா? மகா பிரதிஹராங்கிறவர் யாரு, அரண்மனை காவலர் தலைவர். ஓகேவா? அடுத்தது கத்தியதப கித்தா. ஓகேவா? அவரு அரச சமையலறை கண்காணிப்பாளர்.
இவங்க மகாபிரதிகரா, கத்தியபகிதா இவங்கெல்லாம் அரண்மனைக்கு நேரடியா தொடர்பு கொண்டிருந்த அதிகாரிகள். இவங்கள பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து வந்து துடகா. துடகாங்கிறது யாருன்னா ஒற்றர்கள். துடகாங்கிற ஒற்றர் அமைப்பும் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்தது இன்னொன்னு ஆயுக்தகாங்கிற இன்னொரு உயர்மட்ட அதிகார பதவியும் இருந்திருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ இதுவரையும் என்ன பார்த்தோம்? பதவிகள் பார்த்தோம். அடுத்தது பொருளாதார நிலைகள். பொருளாதார நிலைகள் ஓகேவா? குப்தர் காலத்துல காமந்தகா எழுதியது என்ன? நீதிசாரா. அந்த நூல்ல அரச கருவூலத்துக்கு என்னென்ன வருமானங்கள், என்னென்ன மூலம் வளங்கள்ல இருந்து வருதுன்னு சொல்லி குறிப்பிடப்படுது. யார் எழுதியது? நீதிசாரா. யார் எழுதியது? காமாந்தகர் எழுதியது. அது அரச கருவூலத்தோட முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூல வளங்கள் பத்தி குறிப்பிடுது. ஓகேவா? அதே மாதிரி குப்தர் கல்வெட்டுகள்ல வருவாய்த்துறை குறித்து சில விவரங்களும் இருக்கு. அரச ஆவணங்களை பராமரித்தவர் யாருன்னு சொல்லப்படுறான்னு பாத்தீங்கன்னா அஷபதல கிருத்திகா சொல்லப்படுது. ஓகேவா? அதே மாதிரி வேற என்னென்ன பேர்னா கிளிப்தா, பலி, உத்ரங்கா, உபரிகரா, ரண்யவஸ்தி இந்த மாதிரி சொற்கள்லாம் குறிப்பிடப்படுது. இதுல ரண்யவஸ்திங்கிறதுக்கு என்ன பொருள்னா கட்டாய உழைப்புங்கிறது பொருள். அடுத்து குப்தர்களோட வேளாண்மையும் வேளாண் அமைப்பும். இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா என்னென்ன குப்தர் காலத்துல என்னென்ன பயிரிட்டு இருக்காங்கன்னா நெல், கோதுமை, பார்லி, கடலை, தானியம், பயறு, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் பயிரிடப்பட்டிருக்கு. ஓகேவா? இன்னொன்னு காளிதாசர். காளிதாசர் வந்து தன்னோட நூல்ல என்ன சொல்லியிருக்காரு? தென் பகுதியில மிளகும், ஏலம் இதெல்லாம் புகழ் பெற்றிருக்குன்னு சொல்லி காளிதாசர் குறிப்புல தெரிய வருது. அதே மாதிரி வராகமிக்கிரர் வந்து பழமரங்கள் வளர்ப்பது அதை பத்திய தகவல்கள் குறித்து வராகமிக்கிரர் கூறியிருக்காரு. காளிதாசன்னா மிளகு, ஏலம், வராகமிக்கிரர்னா மரங்கள் வளர்ப்பது குறித்து. ஓகேவா? தென் பகர்பூர் செப்பேடு என்ன சொல்லுதுன்னா அரசர் தான் நிலத்தோட ஒரே ஒரு உரிமையாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன பகர்பூர் செப்பேடு? அரசர் தான் நிலத்தோட ஒரே ஒரு உரிமையாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சோ குப்தர் காலத்து நிலங்கள் எப்படின்னா பிரிக்கப்படுதுன்னா சேஸ்திரா, கிலா, அப்ரஹதா, வாஸ்தி, கபட சஹாரான்னு 5 விதமா பிரிக்கப்படுது. சேஸ்திராங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பயிரிடக்கூடிய நிலம். ஓகேவா? வேளாண்மைக்கு உகந்த நிலம் தான் சேஸ்திரா. கிலாங்கிறது வேஸ்டட் லேண்ட், அதாவது தரிசு நிலம். பயிரிடாம தரிசா போட்டிருக்க நிலம் தான் கிலா. அப்ரஹதான்னு பாத்தீங்கன்னா காடு அல்லது தரிசு நிலம். ஓகேவா? காட்டு பகுதி அல்லது தரிசு நிலத்தை தான் அப்ரஹதான் குறிப்பிடுறாங்க. வாஸ்திங்கிறது குடியிருக்க தகுந்த நிலம். வாஸ்தினா குடியிருக்க தகுந்த நிலம். கபட சஹாரானா மேய்ச்ச நிலம். சேஸ்திரானா பயிரிடக்கூடியது, கிலானா தரிசு நிலம், அப்ரஹதானா காடு அல்லது தரிசு நிலம், வாஸ்தினா குடியிருக்க தகுந்த நிலம், கபட சஹரானா மேய்ச்ச நிலம். அதை தவிர என்ன சொல்லப்படுது? நில குத்தகைகள் பத்தி சொல்லப்படுது. நில குத்தகை வகை, அதோட உரிமையின் தன்மை. ஓகேவா? நிவிதர்மாங்கிறது என்னன்னா அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம். ஓகேவா? இது எந்தெந்த பிளேஸ்ல இருந்துச்சு? வடக்கு, மத்திய இந்தியா மற்றும் வங்கத்துல நிலவுனதுதான் நிவிதர்மா. அறக்கட்டளை மூலமா நிலமானியம் வழங்கப்படுறதுதான் நிவிதர்மா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிவிதர்ம அக்ஷேனா. இது என்னன்னா நிரந்தரமான அறக்கட்டளை. ஓகேவா? நிரந்தரமான அறக்கட்டளை. அந்த நிலத்தை பெற்றவர் அதுல இருந்து வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம். சோ இன்கம் பயன்படுத்தி கொள்ளலாம் நிதி தர்ம அக்ஷயானால. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ரத தர்மாங்கிறது வருவாயை இன்கம் பயன்படுத்திக்கலாம். ஆனா அத பிறருக்கு தானம் செய்யக்கூடாது. அதே மாதிரி நான் தான் இந்த நிலத்துக்கு உரிமைன்னு சொல்லி உரிமையும் கோர முடியாது. சோ நிர்வாக உரிமையும் இல்லை. அப்ரத தர்மாங்கிறது வருவாயை பயன்படுத்திக்கலாம், அந்த நிலத்தை பிறருக்கு தானமா கொடுக்க கூடாது. அதே மாதிரி நிர்வாக உரிமையும் இருக்காது. ஓகேவா? தென் பாத்தீங்கன்னா பூமி சித்ராயனா. இது வந்து யாருக்கு கொடுக்கப்படுற கொடைன்னு பாத்தீங்கன்னா தரிசு நிலம், அதாவது விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத தரிசு நிலத்தை யாரு முதலா சாகுபடி நிலமா மாத்துறாங்களோ அவங்களுக்கு தரப்படுற உரிமை தான் பூமி சித்ராயனா.
இந்த நிலத்துக்கு வந்து குத்தகை வழங்கப்படலை. ஏன்னா அவங்க தரிசு நிலத்தை தானே சாகுபடி நிலமா மாத்துறாங்க. அதனால பூமி சித்ராயனாவுக்கு குத்தகையில இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? தென் வேற என்னென்ன நிலக்குடைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அக்ரஹார மானியம், தேவகிரகார மானியம், சமய சார்பற்ற மானியம். அக்ரஹார மானியம், அக்ரஹாரம்னாவே யூஸ்வலா யாரு? பிராமின்ஸ். ஓகேவா? அப்ப அக்ரஹார மானியம்ங்கிறது யாருக்கு வழங்கப்படுது? பிராமணர்களுக்கு தரப்படுறதா அக்ரஹார மானியம். இது பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையா அதே மாதிரி நிரந்தரமா பிக்சடா வரக்கூடியதுதான். இதுக்கு வந்து வரி கிடையாது. ஓகேவா? அக்ரஹார மானியம் பிராமணர்களுக்கு தரப்படுவது. இது நிரந்தரமானது, பரம்பரை பரம்பரையா வரக்கூடியது, வரி கிடையாது. ஓகே. தென் தேவகிரகார மானியம், இது யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவில் மராமத்து அப்புறம் வழிபாடு இந்த மாதிரி பணி செய்யற பிராமணர்களுக்கும் வணிகர்களுக்கும் தரப்படுறதா தேவகிரகார மானியம். கோவில்ல இருந்து பணி செய்யக்கூடிய பிராமணர்களுக்கும் வணிகர்களுக்கும் தரப்படுறதுதான் தேவகிரகார மானியம். தென் சமய சார்பற்ற மானியம், இது வந்து குப்தர்களுக்கு கீழ் இருந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்படுற மானியம் பேர் தான் சமய சார்பற்ற மானியம். ஓகேவா? தென் என்ன பார்க்க போறோம்னா டாக்ஸ், வரி. ஓகேவா? பல்வேறு வரிகளோட பட்டியல். ஓகேவா? 11 வகையான வரி குறிப்பிடப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாகாங்கிறது விவசாயம் செய்யறோம், வேளாண்மை செய்யறோம்னா அந்த விளைச்சல்ல அரசருக்கு 1/6 பங்கு. ஓகேவா? 1/6 கொடுக்கணும். யாருக்கு? அரசருக்கு விளைச்சல்ல கொடுக்கணும். அது பேர் தான் பாகா. 1/6 பாகம் கொடுத்தா அது பாகா. தென் பாத்தீங்கன்னா போகாங்கிறது கிராமங்கள் அரசருக்கு அப்பப்ப வழங்கப்பட வேண்டிய பழங்கள், விறகு, பூக்கள். ஓகேவா? போகானா பழங்கள், விறகு, பூக்கள். யாருன்னா கிராமங்கள் அரசருக்கு கொடுக்கக்கூடியதுதான் போகா. தென் பாத்தீங்கன்னா கராங்கிறது கிராமத்துல உள்ளவங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஓகேவா கொடுக்கற வரி தான் கரா. இது வந்து வருடாந்திர நிலவரியோட ஒரு பகுதி இல்ல, அதோட சேராது. அப்பப்ப கேப்பிட்டு வரி செலுத்துறது தான் கரா. தென் பாத்தீங்கன்னா பலிங்கிறது என்னன்னா ஆரம்பத்துல மக்கள் விருப்பப்பட்டு வரியா கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வரி வந்து கட்டாயமா கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயமா ஆக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது ஒடுக்குமுறை வரி. ஓகேவா? இது ஒரு ஒடுக்குமுறை வரி. தென் பாத்தீங்கன்னா உதியங்காங்கிறது என்னன்னா காவல் நிலையங்களோட பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரி தான் உதியங்கா. சோ காவல் நிலையங்களோட பராமரிப்புக்காக விதிக்கப்பட்ட வரி காவல் வரி தான் உதியங்கா. இது வந்து நீர் வரியாகலாம் இருக்கலாம். ஓகேவா? இது ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதல் வரின்னு சொல்லப்படுது. தென் பாத்தீங்கன்னா உபரிகராங்கிறதும் ஒரு கூடுதல் வரி தான். இது எதுக்கு வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பல விதமான அறிஞர்கள் பல மாறுபட்ட கருத்துக்களையும் விளக்கங்களையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உபரிகராங்கிறது எதுக்கான வரின்னு சரியா தெரியல, அது ஒரு கூடுதல் வரி தான். தென் பாத்தீங்கன்னா ஹிரண்யானா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படுற வரி. ஓகேவா? இது சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கினை அரசின் பங்காக பொருளாகவே அளிப்பதாகும். ஓகே. சோ ஹிரண்யாங்கிறது தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி. தென் என்னன்னா வாதபூதானா காற்றுக்கும், வாதம்னா காற்று, பூதானா ஆவி. சோ காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்படுற பல்வேறு வரிகள் பேர் தான் என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்க, வாதபூதான் குறிப்பிட்டிருக்காங்க. தென் பாத்தீங்கன்னா ஹலிவகரா. ஓகேவா? ஹலிவகராங்கிறது கலப்பைக்கான வரி. கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய வரி தான் ஹலிவகராங்கிறது. தென் பாத்தீங்கன்னா சுல்காங்கிறது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மாதிரி வர்த்தகர்கள் நகரத்திற்கோ அல்லது துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசருக்கான ஒரு பங்கு. ஓகேவா? இத என்ன சுங்க நுழைவு வரிகளுக்கு ஈடா சொல்றாங்க. ஓகேவா? தென் பாத்தீங்கன்னா கிளிப்தா உபகிளிப்தா, இது வந்து லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி. ஓகேவா? நிலத்தை வாங்குபவரும் விற்பவரும் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு விதிக்கப்படுற வரி தான் கிளிப்தா உபகிளிப்தா. தென் பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா பாசன முறை பத்தி பார்க்க போறோம்.
சோ நீர்ப்பாசனத்தை பத்தி இந்தியாவுல பழங்காலத்துல இருந்தே அதோட இம்பார்ட்டன்ஸ தெரிஞ்சிருந்தாங்க. இப்போ நாரத ஸ்மிருதிங்கிற நூல்ல பாந்தியா கராங்கிற இருவகையான அணைக்கரைகள் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன நாரத ஸ்மிருதியில பாந்தியாங்கிறது என்னன்னா வயல்களை வெள்ளத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் பாந்தியா, பாத்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அதே மாதிரி கராங்கிறது பாத்தீங்கன்னா பாசனத்துக்கு உதவுறதுதான் கரா. ஓகேவா? இந்த 2 வகையான அணைக்கரைகள் பத்தி எதுல குறிப்பிட்டிருப்பாங்க? நாரத ஸ்மிருதியில குறிப்பிட்டிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜல நிர்கமா. ஓகேவா? ஜல நிர்மகமாங்கிறது தண்ணி தேங்குவதை தடுக்கிறதுக்காக. ஓகேவா? அதுதான் ஜல நிர்கமா. இந்த சொல் யார் குறிப்பிட்டிருப்பான்னு பாத்தீங்கன்னா அமரசிம்மர் குறிப்பிட்டிருப்பாரு. சோ நாரத ஸ்மிருதினா பந்தியா கரா, ஜல நிர்கமானா அமரசிம்ஹர். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா குஜராத்ல கிர்னர் மலையோட அடிவாரத்துல என்ன ஏரி இருக்குன்னா சுதர்சனா ஏரி இருக்கு. இது மிகவும் புகழ்பெற்ற ஏரி. ஓகே, குஜராத்ல கிர்னர் மலையோட அடிவாரத்துல சுதர்சனா ஏரி, அது ரொம்ப புகழ்பெற்ற ஏரி. ஓகே, தென் என்னன்னா சுரங்கமும் உலோகவியலும். ஓகே, சோ வேளாண்மைக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா குப்தர் காலத்துல மிகவும் செழித்த தொழில்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா சுரங்க தொழிலும் உலோகவியலும். ஓகேவா? சுரங்கங்கள் பத்தி யாரு சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா அமரசிம்ஹரும், வராகமிகிரர், அப்புறம் காளிதாசர். இவங்க எல்லாம் சுரங்கங்கள் பத்தி அடிக்கடி தன்னோட குறிப்புல குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த காலத்துல இந்த உலோகவியல் தொழிலுக்கு அந்த காலத்துல என்னன்னா பீகார்ல இரும்பு படிவுகள் இருந்ததாகவும், அதே மாதிரி ராஜஸ்தான்ல செம்பு காப்பர் படிவுகள் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. பீகார்ல இரும்பு படிவுகள், ராஜஸ்தான்ல செம்பு படிவுகள்லாம் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ இரும்போடு வேற என்னென்ன பயன்படுத்தினாங்கன்னா தங்கம், செம்பு, தகரம், ஈயம், பித்தளை, வெண்கலம், மைக்கா, மேங்கனீஸ், அஞ்சனக்கல், சுண்ணாம்புக்கல், சிவப்பு ஆர்சனிக். ஓகேவா? இதெல்லாம் இரும்போட சேர்த்து பயன்படுத்தி இருக்காங்க. உலோகவியலுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா என்னன்னு சொல்றாங்கன்னா தில்லி குதுப்பினார் வளாகத்துல காணப்படக்கூடிய மெக்ரோலி இரும்பு தூண். ஓகேவா? மெக்ரோலி இரும்பு தூண் இது யாரு கட்டியிருப்பா? இது யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர் ஏற்படுத்தியிருப்பாரு. அதுல யார பத்தி இருக்கும்னா 1ஆம் சந்திரகுப்தரை பத்தி இருந்திருக்கும். வேற என்னென்ன தொழில்கள் செஞ்சிருப்பாங்க? நாணயங்கள் வடித்தல், உலோக செதுக்கு வேலைப்பாடுகள், பானை வனைதல், சுடுமண் சிற்பங்கள், மரச்செதுக்கு வேலைப்பாடு, இதெல்லாம் வேறு சில கைவினை தொழில்களா மேற்கொண்டிருப்பாங்க. தென் வணிகமும் வர்த்தகமும். ஓகேவா? வணிகமும் வர்த்தகமும் குப்தர் பொருளாதாரத்துல வணிகர்கள் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க. என்ன பெயர்கள்னா ஸ்டஸ்டி, சத்தவகரா. ஓகேவா? சாத்தவகா. ஓகேவா? ஸ்டஸ்டிங்கிறது யார குறிப்பிடுறாங்கன்னா ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்யக்கூடியவர்களை தான் ஸ்டஸ்டின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பொதுவாக ஒரே இடத்தில் தங்கி இருந்து வணிகம் செய்பவர்களை தான் ஸ்டஸ்டின்னு சொல்லியிருப்பாங்க. சாத்தவாகாங்கிறது ஊர் ஊரா சென்று. ஓகேவா? ஊர் ஊரா சென்று வணிகம் செய்யறவங்க தான் சாத்தவாகா. இந்த காலத்துல பேங்க் என்னென்ன வட்டி, லோனு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த காலத்துல வணிகர்கள் அந்த பேங்கான வேலைகளையும் சேர்த்து செஞ்சிருப்பாங்க. என்னன்னா வட்டிக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளை அந்த காலத்துல வணிகர்கள் செஞ்சிருப்பாங்க. என்னென்ன மிளகு, சந்தனக்கட்டை, தந்தம், யானைகள், குதிரைகள், தங்கம், செம்பு, இரும்பு, மைக்கா இதெல்லாம் வித்திருப்பாங்க. ஓகேவா? சேல் பண்ணிருப்பாங்க. தென் பாத்தீங்கன்னா நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி. ஓகேவா? இதெல்லாம் வணிக குழுக்களோட அமைப்பு. வணிக குழுக்களோட அமைப்பு என்னன்னா நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி. ஓகே, இதெல்லாம் பத்தியும் விரிவா சொல்லியிருப்பாங்க.
சோ பிரகஸ்பதி ஸ்மிருதியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குழு உறுப்பினர்களோட தகராறுகளின் மீது தீர்ப்பு வழங்கியது குறித்து பிரகஸ்பதி ஸ்மிருதியில சொல்லியிருப்பாங்க. சோ அது சொன்னதுதான். நிதியுடன் தொடர்புடைய மற்றும் ஒரு அம்சம் கந்துவட்டி, அதாவது அதிக வட்டிக்கு கடன் தருதல் கந்துவட்டி. ஓகேவா, அதுதான் கந்துவட்டி. அதே மாதிரி வணிகத்தில் அதிக லாபம் ஈட்டுவதற்காக பணம் கடனாக பெறப்பட்டு வட்டிக்கு விடப்படுவதற்கான குறிப்புகள், இதெல்லாம் சான்றுகளா காணப்படுது. குப்தர் காலத்துல மேற்கு கரையில கல்யாண் சால் இந்த இடத்துல எல்லாம் என்ன இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வணிக துறைமுகங்கள் இருந்திருக்கு. ஓகேவா, வணிக துறைமுகங்கள் எங்க? மேற்கு கரையில கல்யாண் சால் எல்லாம் வணிக துறைமுகங்கள். தென் வணிக சந்தைகள்னு பாத்தீங்கன்னா மலபார், மங்களூர், சாலோபடனா, நயோபடனா, வந்தேபடனா. ஓகேவா, இதெல்லாம் என்னன்னா வணிக சந்தைகள். தென் பாத்தீங்கன்னா வங்கத்துல தாமிரலிப்தி. ஓகேவா, தாமிரலிப்தி இது என்னன்னா கிழக்கு கடற்கரையோட ஒரு முக்கியமான வணிக மையம் சொல்லி யார் குறிப்பிடுறா? சீன பயணி பாகியான் குறிப்பிடுறாரு. சோ வணிக துறைமுகங்கள் என்னென்ன? கல்யாண் சார். வணிக சந்தைகள்னா மலபார், மங்களூர், சாலோபடனா, நயோபடனா, வந்தேபடனா. அதே மாதிரி முக்கியமான கிழக்கு கடற்கரை வங்கல முக்கியமான வணிக மையம் என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கத்தின் தாமிரலிப்தி. ஓகேவா, இங்க என்ன சொல்றாங்க? குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களை ஒப்பீட்டளவு தங்க நாணயங்களையும். ஓகேவா, குப்தர்கள் காலத்துல அதிகமா தங்க நாணயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. எதோட கம்பேர் பண்ணும்போது? வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க தங்க நாணயங்களை தான் அதிகமா வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக தங்க நாணயங்களோட புழக்கம்ங்கிறது குறைஞ்சுக்கிட்டே போச்சுன்னு சொல்லியிருக்காங்க.